13/6/2026 சனிக்கிழமை இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் என் கதிரவன். செம்மணி புதைகுழியில் மேலும் 12 எலும்புக்கூடுகள், மொத்தம் எண்ணிக்கை 353 உயர்வு என்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய பத்திரிகை வெளியாகி இருக்கின்றது. உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி ஆகஸ்டில் நடக்கும், எக்காரணம் கொண்டும் ஒத்திவைக்கப்படாது என்று அரசு அறிவிப்பு. 2026 ஆண்டுக்கான GC உயர்தர பரீட்சை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள திகதிக்கமைய நடைபெறும் என்றும் அதனை எக்காரணம் கொண்டும் ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்திராணி கிரியல்ல, பல்கலைக்கழக அனுமதிக்கு பிரதானமான உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இம்முறை முதன்முறையாக பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பாடத்திட்டங்களை முழுமைப்படுத்தும் வெறும் 20 மாத காலமே கிடைத்துள்ளது. கடந்த காலங்களில் இதற்கு 27 முதல் 31 மாதங்கள் வரை அவகாசம் இருந்தது. அத்துடன் கடந்த வருடம் நிலவிய சீரற்ற காலநிலையால் கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டமையால் பரீட்சையை 2 அல்லது 3 மாதங்களுக்கு பிற்போடுமாறு மாணவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதுபோன்று 2ஆம் 3ஆம் தடவை பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கும் வழமையாக பெறுபேறுகள் வெளியாகி அடுத்த பரீட்சைக்கு தயாராக 6 மாத காலம் கிடைக்கும். ஆனால் இம்முறை அவர்களுக்கு 4 மாதங்களே கிடைத்துள்ளமையால் மாணவர்களின் நலன் கருதி பரீட்சையை ஒத்திவைத்து கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதியிலிருந்து நாட்டின் பிரதான தேசிய பரீட்சைகள் இரண்டும், உயர்தரம் மற்றும் சாதாரண தரம், கடுமையாக பாதிக்கப்பட்டு கால அட்டவணைகள் சீர்குலைந்து போயுள்ளன. இவற்றை மீண்டும் வளநிலைக்கு கொண்டு வராவிட்டால் அது ஏனைய பள்ளி பரீட்சைகளையும் பல்கலைக்கழக பரீட்சைகளையும் சங்கிலித்தொடராக பாதிக்கும். எனவே இந்த காலங்களில் பிற்போடும் தேசிய பரீட்சைகளை உரிய காலத்தில் நடத்தி, கடந்த காலங்களில் பிற்போடப்பட்ட தேசிய பரீட்சைகளை உரிய காலத்தில் நடத்தி கல்வித்துறையை வளமைக்கு கொண்டு வர அரசு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள கால அட்டவணைப்படியே இம்முறை உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று திட்டவட்டமாக அறிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. சஜித்துடன் அரசியல் பேச்சு, ரணில் நேரடி பொறுப்பு என்று ஒரு செய்தி அடுத்து காணப்படுகின்றது. இதுவும் முற்பக்க செய்தியாக காணப்படுகின்றது. அன்று தேர்தலை ஒத்திவைத்தால்தான் மக்கள் எங்களை வீட்டுக்கு அனுப்பினர். தற்போதைய அரசு பாடம் கேட்க வேண்டும் என்கிறார் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண. மகாநாயக்க தேரர்கள் IMF பிரதிநிதிகளை நேரில் சந்திக்க கூட்டு எதிரணியினர் தீர்மானம். சுதீஸ்வர பண்டார இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. மேலும் செம்மணி குறித்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. கால்கள் மடிக்கப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியினுடைய புகைப்படங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதுவும் இந்த பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை தேவைகளை விரைவாக முன்வைக்க வேண்டும், மாவட்ட செயலாளர்களுக்கு வழக்காளுநர் பணிப்புரை என்ற செய்தி அடுத்து காணப்படுகின்றது. பிள்ளையான் சாலையை விடுவிக்கவே கூடாது, ஈஸ்டர் தாக்குதலின் உண்மைகள் வெளிவரும் வரை அவர்கள் சிறையிலேயே இருக்க வேண்டும் என்று தமிழரசு வலியுறுத்து என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. தமிழர் மீதான முதலாவது இனப்படுகொலையின் 70வது ஆண்டு நினைவேந்தல் மட்டக்களப்பில் என்று புகைப்படங்களுடன் செய்தி வெளியாகி இருக்கிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு ஜூலை மாதம் 31ஆம் தேதி என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. குற்றம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படும் நிலைமை நீடிக்கும் வரையிலும் நாடு முன்னேற மாட்டாது, நாடாளுமன்றத்தில் ஸ்ரீநேசன் இடித்துரைப்பு. தாமதம் வேண்டாம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. வெறிகள் படுகொலையில் உயிரிழந்த 21 பேரின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று. மஸ்கலிய சாமிமலை கவிரவிலை தோட்டத்தின் முன்வழி கட்டிடத்துக்கு தோட்ட நிர்வாகம் பூட்டு என்ற செய்தியும், குடும்பஸ்தர் சிறைக்கூடத்தில் இழப்பு, 2 போலீஸ் சார்ஜன்கள் இடைநிறுத்தம் என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. குடும்ப பிரச்சனை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தர் உயிரிழந்தது தொடர்பாக 2 சார்ஜன்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது காரைதீவு அம்பாறை மாவட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது.
மட்டு புன்னைச்சோலை பத்ரகாளி அம்மன் ஆலய தீமிதிப்பில் 10,000த்துக்கு அதிக பக்தர்கள் நேர்த்தியை நிறைவேற்றினர் என்ற செய்தியும் புகைப்படங்களுடன் வெளியாகியிருக்கிறது. பருத்தித்துறை மருதடியில் பலத்த காற்று காரணமாக வீதிக்கு குறுக்காக விழுந்த பாரிய மரக்கிளை அகற்றல் என்ற செய்தி முன்னரும் அகற்றிய பின்னருமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மறுசீரமைப்புக்கு அனுமதி, ஹான்ஸ் விஜயசூரிய தலைமையில் விசேட குழு என்ற செய்தி அடுத்து காணப்படுகின்றது. தலைவர் கிண்ண உதைப்பந்தாட்ட தொடர் வல்வை ரேஞ்சர்ஸ் மோதிய போட்டி சமநிலை என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. பருத்தித்துறையில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுப்பு, அது குறித்த புகைப்படங்களுடனான செய்தி. உயிர்த்த ஞாயிறு இரத்த கரை படிந்த உண்மை மூடி மறைக்கப்படுகிறதா, விசாரணைகள் மீது துமிந்த திசாநாயக்க கடும் சாடல் என்ற செய்தியும். வடமராட்சியில் நிரந்தர திண்மக்கழிவு அகற்றல் பொறிமுறை சகல உள்ளூராட்சி மன்றங்களும் ஒன்றிணைந்தால் சாத்தியம், பருத்தித்துறை நகரசபை செயலாளர் பிரசாத் வலியுறுத்தல். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் கூத்தாடி இலங்கை திரைப்படத்துக்கு குவியும் பாராட்டு என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. ஐரோப்பிய ஆயுதங்களால் இந்தியா தாக்கப்படுகிறது, பின்லாந்தில் ஜெயசங்கர் உரை. நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுகவின் சாதனைகள் மீது முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது தாவேக அரசு, உதயநிதி கண்டனம் என்ற செய்தியும். அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் உள்ளடங்கியுள்ள அம்சங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. இந்தியாவின் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை ஏற்க முடியாது என்று ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ராசிபலன் பகுதியை தொடர்ந்து இறுதியாக இடம்பெற்றிருக்கிற செய்தி. நாவலப்பிட்டியவில் இடி மின்னலுடன் பலத்த காற்று, மழை, வீடு மீது மரம் விழுந்ததில் ஒரே குடும்பத்தில் 4 காயம் என்ற செய்தி புகைப்படத்துடன் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய பத்திரிகை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் ஒரு பத்திரிகை செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்கே கஜரூப்.